Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் விக்னேஷ் தயாளன். நம்ம சேனல்ல how to videos, money series, அப்புறம் டெக் டிப்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை நீங்க சிம்பிளா புரிஞ்சிக்கிற மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க, அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு நியூ பேன் கார்டை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களோட பேன் கார்டை நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் நியூ பேன் கார்டு அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் மேனேஜர், அதான் வந்து ஆன்லைன் சர்வீசஸ் NSDL அப்படின்னு ஒரு சைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்துருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே வந்துட்டு அப்ளை ஆன்லைன் அதை தான் கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டைப்பில் வந்துட்டு நியூ பேன் கார்டு இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. கேட்டகரியில் வந்துட்டு இண்டிவிஜுவல் வந்து கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேட் இன்ஃபர்மேஷனில் டைட்டில் வந்து கொடுத்துக்குங்க. டைட்டில் கொடுத்துட்டு உங்களோட லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான், வேணா நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ஃபஸ்ட் நேம்னா என்ன லாஸ்ட் நேம்னா என்ன அப்படின்ட்டு. ஃபஸ்ட் நேமில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். லாஸ்ட் நேமில் வந்துட்டு உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட்டா பார்த்து வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்குங்க. பக்கத்துலேயே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கேப்சா கேட்டிருப்பாங்க, அங்கே வந்துட்டு I am not roboன்னு இருக்கும், அதை வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டோக்கன் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் சைட் வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீஅப்ளை வந்து பண்ணலாம். நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த டோக்கன் நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து சப்மிட் ஸ்கேன்டு இமேஜ் த்ரூ இ-சைன் இருக்குது, அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணுமா வேணாம்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேணும் வந்து எஸ் கொடுங்க, வேணாம்னா கொடுத்துக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து இருக்கும். நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் பர் ஆதார் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதாரில் எப்படி உங்களோட நேம் இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகேண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேமில் உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேமில் உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் உங்களுக்கு நேம் எப்படி வேணும்னு கேட்டிருக்காங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதே மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துக்குங்க. அந்த இடத்துல என்ன பண்ணீங்கன்னா உங்களோட ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நேம் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி உங்களோட டேட்டா பார்த்து வந்து திரும்பவும் செலக்ட் பண்ணிவிடுங்க. இந்த டீட்டெயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்தோம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கேயே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து எனி அதர்ஸ் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதில் வந்து நோ கொடுத்துங்க. நோ கொடுத்துட்டு கீழே வாங்க. டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதில் உங்களோட ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. லைக் அவதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் வந்து என்ட்ரு பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் அதே மாதிரி லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. மிடில் நேம் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் நேம் வரணும் இல்லையா, அதில் வந்துட்டு உங்களோட ஃபாதர் நேம் வேணுமா இல்லை வந்து உங்களோட மதர்ஸ் நேம் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யாரோட நேம் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக வந்து ஃபாதர்ஸ் நேம் தான் வந்து கொடுத்துருப்போம், அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம், நீங்கள் சப்போஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது எது மூலிமா உங்களுக்கு வந்து இன்கம் வருது அப்படின்னு வந்து கொடுத்துக்குங்க. சேலரியில் வந்தால் சேலரியில் வந்து கொடுத்துக்குங்க. இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸும் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எதுவும் இன்கம்லாம் இல்லை, நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நோ இன்கம் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து ரெசிடென்ஸ் வந்து கொடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டோர் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு எந்த வில்லேஜ் அந்த வில்லேஜ் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த தெருவில் இருக்கீங்க, பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி வந்து இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து எந்த ஏரியாவில் இருக்கீங்களா, தாலுக்கா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டவுன், சிட்டி, டிஸ்ட்ரிக் அதில் வந்து எது வேணுமோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு கண்ட்ரி நேமில் வந்து இந்தியா கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோட் நம்பர் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கம்பெனிக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து இங்கே வந்து ஃபில் பண்ணணும், இல்லை தேவையில்லை. நெக்ஸ்ட்டு டெலிஃபோன் நம்பர் அண்டு இமெயில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டில் வந்துட்டு கண்ட்ரி கோடை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி வந்து கீழே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களோட ஏரியா கோடு ஏஓ டைப்பு அதில் வந்து கேட்டிருப்பாங்க. அதில் என்ன வருமோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆன் ஏஏ கோடு வந்து கேட்டிருப்பாங்க. உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கோடு வந்து கிடைக்கும். அதில் உங்கள் ஏரியாவுக்கு எந்த கோடோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிச் கொடுத்துக்குங்க. உங்களோட டீட்டெயில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். இதை முடிச்சுட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து எந்த ப்ரூஃப் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டில் வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் வந்து உங்களோட ஆதாரை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு வந்துட்டு அதுலேயும் உங்களோட ஆதாரே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்லேயும் நீங்கள் வந்து உங்களோட ஆதாரே வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களோட ஆதாரம் மட்டுமே வச்சு நீங்கள் வந்து இது வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் வந்துட்டு உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்செல்ஃப் ஆர் ரியல் செல்ஃப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி டேட் வந்து ஆல்ரெடி இருக்கும், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கோங்க. ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 50 KB தான் இருக்கும். 50 KBக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபைல் சைஸ் வந்து பார்த்துக்குங்க. அதேமாதிரி சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து அங்கேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து 50 KBக்குள்ளே இருக்கணும் ஃபைல் சைஸு. அதையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து உங்களோட டாக்குமெண்ட் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணால் அந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெறும் PDF ஃபார்மெட்டில் வந்து தான் உள்ளே எடுக்கும், அதர் ஃபார்மெட் வந்து உள்ளே எடுக்காது. ஸோ உங்களோட டாக்குமெண்ட் வந்து PDF வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 KB வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களோட டாக்குமெண்ட்டை இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில் வந்து ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட், ப்ளீஸ் செக் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இந்த இடத்துல பர்சனல் டீட்டெயிலில் உங்களோட ஆதாரில் இருக்கிற ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பில் டிஸ்க் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில் வந்து இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 106.90, ஆல்மோஸ்ட் 107 rupees வந்து உங்களோட பேன் கார்டு அப்ளை பண்ணுற ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஐ அக்ரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பே கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு பேமெண்ட் மோட் வந்து நிறைய இருக்கும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் QR கோடு இருக்கும், வாலெட் இருக்கும், அப்புறம் UPI இருக்கும். உங்களுக்கு எது ஓகேவோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் அத்தன்டிகேஷன் வந்து வந்திருக்கு. இதில் கீழே வந்துட்டு உங்களோட டீட்டெயில் வந்து செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு இசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும், அதை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ OTP ஜென்ரேஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க. OTP வெரிஃபிகேஷன் வந்து வரும். இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு OTP வரும், அந்த OTP வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிவிடுங்க. இந்த OTP பார்த்தீங்கன்னா 10 minutes வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ வந்து உங்களுக்கு மொபைலுக்கும் வரும், அப்படி இல்லைனா இமெயில் ஐடிக்கும் வந்துருக்கும். செக் பண்ணிவிட்டு அதை வந்து என்டர் பண்ணுங்கள். OTP என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இசைன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கும், செக் பாக்ஸு, அதை வந்து டிக் பண்ணணும். அதை டிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ஃபுல்லாக வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் OTP கொடுங்க. உங்களோட ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும், அந்த OTP வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு வரும், இமெயில் ஐடிக்கும் வந்திருக்கும். அந்த OTPயை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை OTP வந்து கொடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி இசைன் மூலிமா வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் அவங்களுக்கு வந்து தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து உங்களோட டவுன்லோட் PDFன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான். டேட்டு, மந்த்து, இயரு, எந்த ஸ்பேஸு எந்த சிம்பிளும் இல்லாமல் அப்படியே வந்து கண்டினியூ என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து இங்கே வந்து ஷோ ஆகும்.
வித்தின் 14 டேஸ்க்குள்ளே உங்களோட பேன் கார்டு உங்களோட வீட்டு அட்ரஸுக்கே வந்துட்டு போஸ்ட் மூலிமா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுறேங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களை சேரும். இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.